ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது ஸ்வாடேஜ் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ போன மேங்காவோட எண்டிங்லேயே கிறிஷ் வந்து ரொம்ப கவலைப்பட்டிருப்பான். என்னோட லைஃப்ல நீ மட்டும்தான் இருக்கா, ஆனால் உன்னோட லைஃப்ல வந்து உனக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் ஜஸ்ட் ஆப்ஷன் தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். இப்போ அதோட கண்டினியூட்டி தான். நாளைக்கு தான் நமக்கு மேட்ச் இருக்கு, அட்லீஸ்ட் அந்த ஹால்லையாச்சு நீ என்ன மட்டுமே பார்க்குறியான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. லின் வந்து ஏதோ சொல்ல வரான். ஆக்சுவலாக அந்த கிஸ்ஸினை பற்றி தான் சொல்ல வரான். இதை நம்ம கிறிஷும் வந்து புரிஞ்சுக்கிறான். நான் ஒன்றும் உனக்கு கிஸ் பண்ணதை நினச்சி ரிக்ரெட்லாம் பண்ணல, எனக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் பண்ணேன். ரொம்ப நாளாக ஒன்று பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், டைம் கிடைச்சப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதை நினச்சி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக லின் வந்து இவனே பார்க்குறான். ஆக்சுவலாக நீ சொன்ன எதுவுமே வந்து உண்மைலாம் இல்லை. எனக்குன்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஏன் எனக்கு க்ரஷ்ஷாக கூட யாராச்சும் இருக்கலாம், ஆனால் என்னோட பார்வையில் நீ மட்டும் தான் ஸ்பெஷல் கிரிஷ். உன்னை தவிர இந்த உலகத்தில் வந்து எனக்கு யாரும் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நம்ம கிறிஷ் போகிறதே பார்த்துட்டு இருக்கான். அதோட அங்கே சீன் கட் ஆகுது. அதுக்கு அடுத்த சீன்லேயே அந்த ஹாலுக்கு மேட்ச் நடக்கல, அந்த ஹாலில் தான் நடக்குது. லாக்கர் ரூம்குள்ளே எப்படியும் கிறிஷ் இருப்பாங்கிறது நம்ம லின்க்கு தெரியும். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு தான் இவனும் உள்ளே போகிறான். அங்கே கிறிஷ் வந்து இவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன சொல்லனே தெரியலை. நீ ஏன் என்னை இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ட்ரீட் பண்ணுற, நான் என்ன தப்பு பண்ணேன், நீ தான் என்ன தள்ளி விட்டு கிஸ் பண்ண, என் மேலே ஏறிலாம் உட்காந்த, நான் தான்டா கோல்டாக இருக்கணும், நீ ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க, இது என்ன கால கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த லாக்கர் ரூமை போட்டு பராண்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் கிறிஷ் வந்து எதையுமே கண்டுக்கலாம். அவன் பாட்டு அவனோட வேலையை பார்த்தான் வெளில போய்கிட்டு இருக்கா. சடனாக நம்ம லின்க்கு வந்து காலில் வந்து க்ரம்ஸ் வந்துடுது. ஸோ அதனால ஆன்னு சொல்லிட்டு லைட்டாக கத்திடுறான். ரொம்ப வலிக்குதே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வலியில வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த சவுண்டை கேட்டுட்டு கிறிஷும் திரும்புறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, நான் வந்து அந்த ப்ரொடக்டிவ் கியரை கொஞ்சம் ஒழுங்கா மாட்டல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் சமாளிக்க, நம்ம கிறிஷ் வந்து நம்புவானா, டைரக்டா வந்துடுறான். வந்து லெக்ரம்ஸ் தானே அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் அப்படின்ட்டு இவன் வந்து சொல்கிறான். பட் நம்ம கிறிஷ் வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. வா வந்து உட்காரு, இந்த கால் தானே அப்படின்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்கிறான். இவன் வந்து அவனோட காலுக்கு வந்து லைட்டாக மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. இவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. அப்படின்னு நம்ம கிறிஷே பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு இந்த மாதிரி க்ரம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட பாவமாக ஃபேஸை வச்சாலும் நான் வந்து உன்னை வின் பண்ணலாம் விட மாட்டேன், ஈஸியாக உன்னை தோக்கடிச்சிருவேன்னு சொல்ல, யாரும் உன்கிட்ட இந்த மாதிரி சிம்பத்திலாம் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கா, நானும் உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் வின் பண்ண விட மாட்டேன், நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்ட்டு இவனும் பேச, அப்படியா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிடுறான். இவ்வளோ நிறைய இவ்வளோ ஜென்டலாக என்கிட்ட பேசினானே, நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன்னா, சரி எங்கள் 2 பேருக்குள்ள என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அந்த கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் நான் அவனுக்கு எதிரி, அவன் எனக்கு எதிரி, நான் எப்படியாச்சும் அவனை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தன்னம்பிக்கையோட அந்த கிரவுண்டுக்கு போகிறான். அங்கே இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, லின் உன்னோட பெஸ்ட்டை கூட, சாம்பியன்ஷிப் வந்து நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ஆரவாரப்படுத்த, இவனும் வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஹாய் சொல்கிறான். அதுக்கப்புறமா மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. நான் எப்படியாச்சும் கிறிஷை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக்டை இவன் தான் வந்து இனிஷியேட் பண்ணுறான். ஆனால் நம்மளோட கிறிஷ் வந்து அசால்ட்டாக அதுல இருந்து தப்பிச்சிடுறான். நீ இப்படிலாம் என்கிட்ட பண்ணுவேன்னு தெரியும், அதனால தானே நான் வந்து பிளான் பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் அடுத்த அட்டாக்கை வந்து இனிஷியேட் பண்ண, அதுல இருந்தும் கிறிஷ் வந்து ஈஸியா தப்பிச்சிடுறான். இதை பார்த்ததும் இது எப்படி பாசிபிள், எப்படியுமே இதை அவாய்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஆனா நம்மளோட கிறிஷ் வந்து ஏதோ கொலை வெறியில இருக்கான். அந்த மொமெண்ட்ல அவனை பாக்குறப்போ கிரம் ரீப்பர் மாதிரியே இருக்கான். கொலை வெறியில அவனோட வாள் எடுத்துக்கிட்டு டைரக்டா நம்ம லின்னை வந்து 2 துண்டா, அந்த தர்பூசணி பழத்தை 2 துண்டா வெட்டுவாங்க தெரியுமா, அதே மாதிரி நம்ம லின்னையும் 2 துண்டா வெட்டணுங்கிற மாதிரியே வந்து அட்டாக் பண்ண, அதுல இருந்து நம்மளோட லின்னால தப்பிக்க முடியல, மாட்டிக்கிறான். லின்கே வந்து உயிர் போயிட்டு உயிர் வந்திருக்கு. என்னடா இவன் இவ்வளவு கொடூரமா அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீ என்னதான் என்னை வந்து இவ்வளவு கொடூரமா அட்டாக் பண்ணாலும் நான் ஒன்னும் உனக்கு சலைச்சவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பதில் அட்டாக் வரான். நான் உன்னை பீட் பண்ண விட மாட்டேன் அப்படின்ட்டு இவன் கிறிஷ் கிட்ட சொல்ல, நானும் உன்னை பீட் பண்ண விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிறத காட்டிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த இன்டென்சிவான மேட்சை பார்த்து கேத்ரின்லாம் வாயில கை வச்சிடுறா. என்னடா இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்லாம் இதுதான் லாஸ்ட் மேட்ச், யாரு வின்னர்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இவங்களோட மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம லின் வந்து 10 பாயிண்ட் எடுத்திருக்கான், கிறிஷ் வந்து 11. 2 பேரும் விட்டு கொடுக்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டைம்ல
லாஸ்டா நம்ம கிறிஷ் வந்து ஒரு அட்டாக்கை பண்ணி நம்ம லின் கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட்டை வாங்கிடுறான். அதோட மேட்சும் இங்க வந்து முடியுது. கிறிஷ் தான் வின் பண்ணிட்டான். நான் சொன்ன மாதிரியே உன்னை வின் பண்ணிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் என்ன அஃபெக்டே பண்ணாது, உங்ககிட்ட தோத்துட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்துருவேன் நினைச்சியா? கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் நான் விளையாடுவேன், இப்ப தோத்தாலும் எனக்கு தான் செகண்ட் பிளேஸ் அப்படின்ட்டு இவன் அதையும் வந்து ரொம்ப பெருமையா ஏத்துக்கிறான். அட்லீஸ்ட் இந்த காம்படிஷன்ல என்ன தவிர யாராலையும் உன் முன்னாடி நின்று உன்னை வின் பண்ண முடியல, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் அங்கிருந்து போக இவன் கிறிஷே பாக்குறான். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் இன்னொரு உருவம் பாக்குது. என்னதான் அங்க 1000 பேர் இருந்தாலும் ஒரு பர்சன் மட்டும் அதுல யூனிக்கா இருக்காங்க. வேற யாரும் இல்ல, கெவின் தான். கூட அவன் ஃப்ரெண்டும் வந்திருக்கான். சின்ன பசங்க மாதிரியா விளையாடுறாங்க, எவ்வளவு பயங்கரமா விளையாண்டுட்டு இருந்தாங்க, எனக்கே கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல அப்படின்னு அவன் சொல்ல, அவங்க ரெண்டு பேரோட அட்டாக்கும் டிஃபென்ஸுமே ரொம்ப கிளாஸியா தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம கெவின் சொல்ல, உன் பேபி தோத்துட்டான், நீ போய் அவனை கம்ஃபர்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்ல, அங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க டவலோட போய்கிட்டு இருக்கான். இந்த சைட்ல லின் வந்து தலையில தண்ணி ஊத்திட்டு நின்றுட்டு இருக்க. அப்போ வந்து யாரோ உள்ள வராங்க. வேற யாரும் இல்லை, கிறிஸ் தான். ஓ கிறிஸ் தானா? லாஸ்ட் டைம் எனக்கு டவல்லாம் எடுத்து தவத்திலாம் விட்டான், இந்த டைம் எப்படியும் எனக்கு தவத்தி விட மாட்டான். இந்த டைம் நான் கேட்டா தருவானா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. கேட்கறதுக்கு பயம் இருக்கதான் செய்யுது. பட் நம்ம கிறிஷ் வந்து எதையுமே கண்டுக்கலாம், அவன் பாட்டு வெளில போயிட்டான். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, மிஸ் பண்ணிட்டேன், அவன் கிட்ட பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு வெளில வரான். கிறிஷ் கிட்ட தோத்துட்டு சேடா இருக்கியா என்ன அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் வருது. வேற யாரும் இல்லை, கெவின் தான். கெவினை பார்த்ததுமே உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என் மேட்சை பார்க்கறதுக்காக நீ வந்தியா அப்படின்னு கேட்க, ஆமா உன் மேட்சை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், அதுவும் இந்த ஆஃப்டர்நூன் மேட்சுக்கு அப்புறமா நீ டாப் 16ல வந்துட்டா அப்படின்னு சொல்ல, ஹே நான் தோத்துட்டேன்ப்பா, நீ இன்னும் என் மேலே நம்பிக்கைலாம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் என்ன வேற யாருக்கிட்டையாவது பெர்மிஷன் வாங்கணுமா என்ன உன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட தலையை துவத்தி விட்டு கூப்பிட்டு போகிறான். இது எல்லாத்தையுமே ஒரு காரிடாருக்கு பின்னாடி இருந்து நம்ம கிறிஷ் வந்து ரொம்ப சேடாக பார்க்குறான். நான் இல்லாட்டி கூட அவனுக்கு என்னோட பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறான். அவன் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கான். ஒரு வேளை நான் அவனுக்கான ரைட் பர்சனாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து சேடாக கிளம்புறான். அதோட இந்த சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிறிஷை விட ஒரு நல்ல பர்சன் வந்து லிங்க்கு கிடைப்பாங்களா? அப்படி ஒரு பர்சன் இருக்காங்களா என்ன? உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறமா என் மேலே உங்களுக்கு கண்டிப்பாக கோவம் இருக்கும், வீடியோ ஒழுங்காக போடலன்ட்டு, அதுக்கு ரொம்ப சாரி. கோவம் இருந்தால் என் மேலே காட்டிடுங்க, மனசுக்குள்ளே வைக்காதீங்க. ஹாவ் அ நைஸ் டே.